அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கவும் தம்முடைய ஊழியத்தை தொடரவும் 12 பேரை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 சீஷர்களையும் வரவழைத்து தம்மிட அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மோடு கூட இருந்தவர்களும் தாம் செய்தது போல அற்புதங்களை செய்ய வேண்டும், ஜனங்களை விடுவிக்க வேண்டும், ஜனங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகவே அந்த 12 பேரை அழைத்து அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 12 பேரும் கர்த்தருக்காக கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக அந்த ஊழியத்தை செய்து வந்தார்கள். அல்லேலூயா. அதிலே அநேகர் என்ன செய்தார்கள் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னபடியினாலே அவர்கள் அந்த சொன்ன வார்த்தையின் கீழ்ப்படிந்து அவர்கள் தேவன் சொன்னபடியே அந்த செயல்களை செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் இவர்களின் மத்தியிலே ஒரே ஒரு மனிதன் மட்டும் வித்தியாசமாக செயல்பட்டிருக்கிறான், வித்தியாசமாக ஊழியம் செய்திருக்கிறான், வித்தியாசமாக வாழ்ந்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த காலை வேளையில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவன்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அல்லேலூயா. பேதுரு 12 பேரிலே ஒருவன் பேதுருவாக இருந்தான். அல்லேலூயா. சீமோன் பேதுரு என்று அவனுக்கு பேர் இருந்தது. ஆகவே அந்த சீமோன் பேதுருவும் அந்த 12 சீஷர்கள் ஒருவராக இருந்து அந்த தேவனோடு கூட ஆண்டவரோடு கூட அந்த ஊழியத்தை செய்து வந்தான். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கூட போக வர எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்காக கொண்டு சென்றபோது மற்ற சீஷர்கள் எல்லாம் செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். இயேசுவை 3 முறை மறுதலித்தான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் முதல் நாம் அங்கே வாசிக்கும் போது அந்த பேதுரு இயேசுவை மறுதலித்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 69ஆம் சங்கீதம் முதல் 69ஆம் வசனம் முதல் 75ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலே நாயக இயேசுவோட கூட இருந்தாய் என்றால். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மறுதலிப்பு பாருங்க. கீழே வாசிக்கலாம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். அல்லேலூயா. மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அல்லேலூயா. 12 சீஷர்களே, ஆண்டவர் அதிகாரம் கொடுத்த 12 சீஷர்களே முக்கியமான ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மோசமான ஒரு காரியம் என்று நமக்கு தெரியும். இயேசுவோடு கூட இருந்து எல்லா விதமான காரியங்களிலும் இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் கூட நின்று பார்த்து, இன்னும் இயேசுவோடு கூட உண்டு உறங்கி இயேசுவோடு கூட வாழ்ந்ததிலே மிக முக்கியமாய் கருதப்படுகிறதான பேதுரு இப்படி செய்தான் என்று சொன்னால் நம்மளால் நம்பவே முடியலை. ஒருவேளை மற்ற 11 பேரில் ஒருவர் செய்திருந்தாருனால் ஆமாம், ஏதோ 10ல் 1 11 வந்தது, அந்த சீசன் அப்படி செய்தான் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பேதுரு என்று சொல்லுகிறவனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார்,
முந்தினவன் சீமோன் பேதுரு என்று சொல்லுகிறார். அப்படியானால் முதலாவது சீமோன் பேதுரு. 12 சீஷரிலே அடையாளம் காட்டும் போது முதலாவதாக பேதுரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் மறுதலித்தான். 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவன் செய்த மற்றொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து விட்டார். அல்லேலூயா. இப்போ உடனடியாக இவர்களுக்கு வாழ்வதற்கான எந்த வசதியும் இல்லை. என்றால் இயேசுவோடு கூட 3.5 வருடம் சுற்றி திரிந்தார்கள். வேலையும் செய்யலை, சம்பளம் வாங்கலை, ஆனால் நல்ல சாப்பாடு, நல்லா எல்லா இடத்துலையும் உபசரித்தாங்க. அப்படி வாழ்ந்து பழகிட்டாங்க. இப்போ வேற வழியே இல்லை. எப்படி பிழைக்கிறது, எப்படி வாழ்வது என்ற ஒரு கேள்வி எழும்பின போது இதே பேதுரு என்ன செய்தான் என்றால், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அவன் சொன்ன உடனே அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறேன் என்றார். அவர்களுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டுகிறார் பாருங்க. இயேசு அவ்விதமாக சொல்லவில்லை, அதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. இயேசுவினுடைய ஊழியத்துக்கு பிறகு இந்த ஊழியத்தை அவர்கள் இந்த உலகத்திலே தொடர வேண்டும் என்று இயேசு நினைத்து அவர்களை அழைத்து அதிகாரம் கொடுத்திருந்தும் அவன் இயேசு மரித்த உடனே அவன் என்ன செய்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு மற்றவர்களும் நாங்களும் உடனே வருகிறோம் என்று சொல்லி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அல்லேலூயா. பேதுரு செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க விரும்புகிறோம். அல்லேலூயா. இப்படியாக பேதுரு இயேசுவை விட்டு தூரமாய் போனாலும், இப்படி இயேசுவை மறுதலித்தாலும், இயேசுவை விட்டு அவன் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னாலும் இயேசு அவனை விடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இயேசு அவனை விடவே இல்லை. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்க வாசிக்கும் போது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்படியாக பின்வாங்கி போன பேதுருவையும் மற்ற சீஷர்களையும் ஆண்டவர் விட்டு விடாமல் பின்தொடர்கிறார். இப்படி பண்ணி போட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு ஆண்டவர் இருக்கல. இப்படி செஞ்சிட்டாங்களே, இனி இவங்க நமக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் நினைக்கல. நினைச்சிருக்கலாம். ஆண்டவருக்கு உடனடியாக ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை புதிய அப்போஸ்தலராக ஆண்டவர் அவர்களை அனுப்பியிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட எவரையும் ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் தெரிந்து கொண்டவர்களில் ஒருவரையும் ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை என்பதை இந்த நடவடிக்கை மூலமாக நாம் அறிகிறோம். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை விட்டு ஒளிந்து, இயேசு மரித்து விட்டார் என்று அறிந்த பின்பு அவர்கள் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறார்கள். வெளியிலே வந்து மீன் பிடிக்க போகிறார்கள். இப்படியெல்லாம் செயலை செய்தாலும் ஆண்டவர் அவர்களை விடுவதாக இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளைகளானோ, அநேக முறை ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போனாலும் அந்த ஆண்டவர் நம்மை விடுகிறதாக இல்லை. அல்லேலூயா. உண்மைதானே? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பின்மாற்றத்திற்குள்ளாக, எவ்வளவு நம்ம பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளாக போயிருக்கிறோம். இந்த இயேசு விட்டு அதிக தூரமாக எல்லாம் போயிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பிடித்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அதனால்தான் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். அப்படித்தானே? ரட்சிக்கப்பட்ட நாளுகளுக்கு பின்பு எவ்வளவு நம்ம பின்வாங்கி போயிருக்கிறோம், எவ்வளவு தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருக்கிறோம். ஆண்டவரை மறுதலிக்க கூட செஞ்சிருக்கலாம். ஆண்டவரை விசுவாசிக்காமல் நம்ம ஆண்டவரை விட்டு பின்விலகி போன அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை விடவில்லை. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருக்கு நம்மை விட்டா வேற ஆளு இருக்கிறாங்க, அவங்களை புதிதாக ரட்சித்து திரும்ப அவர்களை சபையிலே கொண்டு வந்து சபையை நிரப்ப முடியும். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அழைத்தார், ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். அதான உண்மை, அதான உண்மை. யோசித்து பாருங்க, எத்தனையோ காரியங்களை நம்ம பின்வாங்கி போயிருக்கிறோம், ஆனால் விடாமல் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வந்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர்கள் மீன் பிடிக்க போனார்கள், அந்த இரவிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. உங்களிடத்தில் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்தில் என்ன செய்யுங்கள், வலையை போடுங்கள், வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் போட்ட போது திரளான மீன்கள் அகப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் ஒரு மனிதனை உணர்த்துவதற்காக. சொல்லுமா? ஏனென்றால் முதலாக ஆண்டவர் பேதுருவை சந்தித்த போது அந்த பேதுருவிடத்திலே சொன்னார், உன்னுடைய படகை எனக்கு கொஞ்ச நேரம் கொடு என்று சொன்னார். அல்லேலூயா. பேதுரு அந்த படகை கொடுத்த போது அந்த படவிலே நின்று இயேசு படவிலே நின்று பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு இயேசுவிடத்திலே சொன்னார், இப்பொழுது நீ ஆழத்திலே வலையை போடு என்று சொன்னார். வலையை போட்ட போது என்ன நடந்தது? அவனுடைய வலையிலே ஏராளமான மீன்கள் சிக்கினது. அல்லேலூயா. அவனுடைய படகும் மற்றவருடைய படகு நிரம்பத்தக்கதான அளவிற்கு படகு நிரம்ப மீன் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுமா? இயேசு பேதுருவுக்கு செய்த அந்த அற்புதத்தை மீண்டும் நினைவூட்டுகிறார். யாருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அற்புதத்தின் மூலமாக 153 மீன்கள் கிடைத்தது. இருந்தாலும் வலை கிழியவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை யாருக்காக செய்தார் என்றால் பேதுருவுக்காக செய்தார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு நினைவூட்ட விரும்புகிறார். நான் ஒரு நாள்ல மீன் பிடிக்க போயிருந்தேன். அந்த இரவெல்லாம் நான் முயற்சி செய்து ஒரு மீன் கூட பிடிக்கல. அடுத்த நாள் பகல்ல இயேசு வந்து அந்த படகை கொஞ்ச நேரம் கேட்டார். அந்த படகை கொஞ்ச நேரம் அவருக்கு கொடுத்தேன். அதை கொடுத்ததினாலே அந்த இயேசு வலையை இப்போது ஆழத்திலே போடு என்றார். நான் போட்டபோது திரளான மீன்கள் கிடைத்தது. அல்லேலூயா. அதையெல்லாம் மறந்து போய் விட்டாயா பேதுருவே அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குல்ல? ஒரு அல்லேலூயா சொல்லுமா? பேதுருவே, நான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் செய்தேனே. உன்னுடைய படகு, உன்னுடைய நண்பருடைய படகு நிரம்பத்தக்கதான அளவிற்கு நான் உனக்கு மீனை கொடுத்தேனே, அதை மறந்துவிட்டு நீ மீன் பிடிக்க போய் விட்டாயோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைவூட்டும் வண்ணமாக இயேசு இங்கே இந்த படகு நிறைய 153 மீன்கள் நிறைந்த அந்த வலையை நிரப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டியை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. பேதுருக்கு அதுக்கு மேல அங்க நிக்கிறதுக்கு திராணி இல்ல, அவன் கடலிலே குதித்தான். இப்ப சரி, 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. படகு 153 மீன்கள் நிறைந்த வலையிலே மீன்கள் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது அவளோடு கூட இயேசு பந்தி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு பரிமாறினார். இயேசு அவர்களுக்கு முன்பதாக அங்கே மீனை ரெடியாக வைத்துக் கொண்டு அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், முக்கியமாக பேதுருவை பார்த்து கேட்கிறார். இப்ப அவருக்கு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 11 பேர், 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. சொல்லுமா? அல்லேலூயா. 12 சீஷர்கள். இப்படி அதிலே யூதாஸ் இல்ல. அப்ப 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேரையும் விட்டு அந்த பேதுருவிடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா.
நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த நீ பேதுருவை நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாரா இல்லையா? மத்தேயு 16:18 சொன்னார், பேதுருவே நீ பாறையாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவிடத்திலே ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன அந்த பேதுரு என்ன செய்தான்? இயேசுவை மறுதலித்து விட்டான், இயேசுவை விட்டு மீன் பிடிக்க போய் விட்டான். ஆனால் இயேசுவோ அவனை பின்தொடர்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை நாம் விட்டுவிட்டாலும், தூரமாய் விலகி போனாலும், ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை இழக்க விரும்பவில்லை. எப்படி பேதுருவை ஆண்டவர் இழக்க விரும்பவில்லையோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. அதற்காகவே பின்தொடர்ந்து வருகிறார். வந்து பேதுருவிடத்திலே பேதுருவுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது பேதுருவை நோக்கி கேட்கிறார். என்ன சொல்லுகிறார்? இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் இங்க நின்று கொண்டு ஒரு கேள்வியை கேட்கிறேன்னு வைப்பான். நான் எல்லாரையும் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். இவர்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தத்தை காணோம். இவர்கள் எல்லாற்றிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறீர்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்டேன்னு வைப்போம். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அப்படின்னா நேசிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம், அப்படித்தானே? இவர்கள் எல்லாவற்றிலும். இப்போ ஒரு குடும்பத்தை வைத்துக் கொள்வோம், ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்கள எடுத்துக்கொள்வோம். ஒரு ஃபேமிலியா இருக்கிறவங்கள்ட்ட அந்த தலைவரை பார்த்து கேட்கிறேன், யார் ஃபேமிலியா அங்கே இருக்கிறவங்க யார் இருக்காங்க? குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் யார் இருக்காங்க? ஒருத்தர் யாரோ எந்திரிச்சுங்களேன். பிள்ளைகள் எங்க இல்லையோ? பிள்ளைகள் எங்க இருக்கிறவர்கள் யார் இருக்காங்க? கிறிஸ்டிஸ்டர் எங்க இருக்காங்க? எந்திரிங்க. சோஃபியா. இப்ப நான் அவரை பார்த்து கேட்கிறேன். யாரை பார்த்து கேட்கிறேன்? லூர் செல்வம் பிரதரை பார்த்து கேட்கிறேன், இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. இப்போ உண்மையை சொல்லுங்க, இவர்களிலும் இந்த 3 பேரிலும் அதிகமா என்னை நேசிக்கிறீங்களா? உண்மையா சொல்றீங்களா? அப்படின்னா இவர்களும் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அப்படின்னா அதில் ரொம்ப அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த 3 பேரிலும் அதிகமாக என்னை நேசித்தா இவங்க சொல்றதை விட நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில அவர் இருக்கிறாரு. வீட்டில் போனோன்னு சிஸ்டர் கேட்பாங்க, ஓஹோ இத்தனை வருஷம் கூட வாழ்ந்து 2 பிள்ளைகளை பத்து இங்க நான் உங்களை நிறுத்தி இருக்கிறேன், நீங்க என்னை விட அந்த பாஸ்டர் உங்களுக்கு பெரிய ஆளாயிட்டாரோ? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இவங்கள மாதிரி இன்னொரு ஃபேமிலி எழுந்திருப்போம். உட்காருங்க. இன்னொரு ஃபேமிலி யார் நிற்கிறாங்க? என்ன ஆனந்தம் பிரதர் எந்திரிங்க. குளோரியம்மா இருக்காங்களா? குளோரி இருக்காளா? குளோரி இல்லையா? குளோரி காணோம். இருக்கிறா. இப்போ அவரை பார்த்து நான் கேட்கிறேன், பிரதர் இவங்க 2 பேரை விட என்ன அதிகமா நேசிக்கிறீங்களா? உண்மையாகவா? இதெல்லாம் உண்மை இல்லை. சொல்ல போற இதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா இருக்க முடியாது, அப்படி நேசிக்க முடியாது. என்றால் பெத்த பிள்ளைகள், இரத்த பந்தம். இது நான் உங்களுக்கு ஒரு போதகராயிருக்கிறேன். இப்ப இத்தனை பேருக்கு முன்னால் அப்படி கேட்கும் போது இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையே தவிர, உண்மையாய் நீங்கள் என்னை விட யாரைத்தான் அதிகமாக நேசிப்பீங்க? உங்கள் பிள்ளைகளை தான் நேசிப்பீங்க. இயற்கை அதுதான். ஒருவேளை நான் கேட்டாலும் கூட நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க. இங்க இருக்கிற எத்தனை குடும்பத்தை நிற்க வைத்து அந்த குடும்ப தலைவனிடத்திலோ தலைவியிடத்திலோ விசாரிச்சா, இப்ப தலைவியிடத்துல கேட்பான், உட்காருங்க. இப்ப இன்னொரு குடும்பம் எந்திரிச்சுங்க. ராஜா பிரதர் எந்திரிச்சாங்க. மாஸ்டருங்க சௌமியங்க சண்டே கிளாஸ்க்கு. சரி, சௌமி இங்க நிக்கிறதாக நினைச்சுக்குவோம். சிஸ்டர் இவங்க 3 பேரை விட என்ன அதிகமா நேசிக்கிறீங்களா? முடியாது. அது முடியாது. உண்மைதான். அதுதான் உண்மை. எப்படி முடியும்? இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து அவரோடு கூட வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அனுதினமும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களோட இருக்கிற இவங்க கிட்ட போய் இவங்களை விட நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லதான். அதான் உண்மை.
அவங்க ஒரு ஆளாவது உண்மையை சொன்னாங்க. சரி, மற்றவங்க எல்லாம் பேருக்காக சொன்னாம ஆமா ஆமான்னு சொல்லி உட்காருங்க. இப்ப ஆண்டவர் இந்த 12 சீஷர்கள்ல நிறைய பேர் சொந்தக்காரங்க. உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் யாக்கோபு, யோவான், யூதா, பிலிப்பு, இவங்க எல்லாம் ஒரே குடும்பம். அண்ணன் தம்பிகள் தான் நிறைய பேர் அந்த சீஷர்களுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அவர்களிலே ஒருவனை பார்த்து கேட்கிறார், பேதுருவை பார்த்து கேட்கிறார். பேதுருவே என்ன கேட்டாரு? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இப்ப இவங்க சொன்ன பதில போல மழுப்பி சொல்றான். உடனே என்ன சொல்லுங்க? ஆமாம் ஆண்டவரே, இவர்களிலும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படிதான் சொல்லி இருக்கணும். அதானே சரி. அதாவது உண்மையான அன்பு அப்படி இருந்திருந்தா பேதுரு என்னதான் சொல்லியிருக்கான்? ஆமாம் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரியே பேதுரு மழுப்பல் பதில் சொன்னான் பாருங்க. என்ன சொன்னா? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் தான் சொன்னாலே தவிர இவர்களிலும் அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. யதார்த்தம் அதுதான். ஒருவேளை யோசித்து பாருங்க, எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அவன் இயேசுவை நேசித்திருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? கண்டிப்பாக இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க கூட அவன் தயாரா இருந்திருப்பானே தவிர இயேசுவை மறுதலித்திருக்க மாட்டான். உண்மைதானது. இயேசுவை அவ்வளவு அன்பாக நேசித்திருந்தால், கண்டிப்பாக இவர்கள் எல்லாரை விட அதிகமாக நேசித்திருந்தால் இயேசுவை 3 முறை மறுதலித்திருக்க மாட்டான், சபித்திருக்க மாட்டான், இப்பொழுது மீன் பிடிக்கவும் போயிருக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த அன்பு அவனிடத்தில் இல்லை, உண்மையிலே இல்லை. அல்லேலூயா. அது ஒரு முறை இல்ல, இப்ப 2வது முறையும் கேட்கிறாரு. வாசிக்கலாம் கேள. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது. திரும்ப அதே தான் சொல்றான். ஆம் ஆண்டவரே, இவரிலும் அதிகமாக உம்மை நேசிக்கிறேங்கிற பதில் அவனுக்கு வரவே இல்லை. 2வது தடவையும் அப்படி சொல்றான். 3வது தடவையும் அடுத்து 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கே ஃபெடப் ஆயிடுச்சு. இவன்கிட்ட இப்படி கேட்டா இவன் என்ன சொல்ல மாட்டான். அதனால இப்போ ஆண்டவரே அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். அதுக்கு அவன் என்ன சொன்னா? என்னை நேசிக்கிறாயே என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் உமக்கு தெரியும், ஆனா இவங்களை எல்லாரையும் விட அதிகமா நேசிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுல போயிட்டு உங்க மனைவியை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு, உண்மையா சொல்லி நீ என்னை நேசிக்கிறாயா? என்ன உங்களுக்கு திடீர்னு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு மனசுல? அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சா? உங்களை நேசிக்காம யாரை நேசிக்கிறேன்? மழுப்புறாங்க பாருங்க. உங்களை நேசிக்காம யாரை நேசிப்பேன்? இப்ப 2வது கேட்கிறாங்க, உண்மையா என்ன நேசிக்கிறாயா சொல்லு. என்னடா இது வம்பா போச்சு, 2 முறை என்ன கேட்கிறாரு. அப்போ ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? அப்படித்தான் சொல்லுவோம். பேதுரு அதே வார்த்தையை பயன்படுத்துறான் பாருங்க. 3வது தடவை கேட்கிறார், உண்மையை சொல்லு, நீ என்னை நேசிக்கிறாயா? போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு போவாங்களா? செய்ய மாட்டாங்களா? அப்படிதான் போவாங்க. இல்லைங்க, நான் உங்களை தாங்க நேசிக்கிறேன், எல்லாரையும் விட உங்களை தாங்க நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு போய் எல்லா பிரதர்ஸும் இதை போய் கேட்டு பாருங்க. 3 முறை கேட்கணும், ஒரு தடவை கேட்டு விட்டுறக்கூடாது. 3 தடவை கேட்டு பாருங்க, வீட்டில் பிரச்சனையே வந்துடும். உங்களுக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு? இவ்வளவு நாள் வராத சந்தேகம் இப்படி வந்துருச்சு, இவ்வளவு நாள் கேட்காத கேள்வியை இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சண்டையே வந்துடும் வீட்டில். அதே மாதிரி சகோதரிகள் சகோதரத்தை கேட்டாலும் அதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆனா இங்க இயேசு பேதுருவை விட முடியாமல் பேதுருவிடத்திலிருந்து அந்த 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 வார்த்தையை கேட்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல அதான் கேட்கிறார். நீ எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி என்ன நேசிக்க வேண்டாம், எல்லாரையும் நேசிக்கிறத விட மேலாக என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை தான் கேட்கிறார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கணவனை போல ஆண்டவரை நேசிக்கிறோம், பெத்த பிள்ளையை போல ஆண்டவரை நேசிக்கிறோம், அல்லது என்னுடைய பெற்றோரை போல ஆண்டவரை நேசிக்கிறோம். நோ நோ நோ. இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் முன் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? உண்மையா ஒரு நிமிஷம் நீங்க யோசித்து பாருங்க.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற வார்த்தை. நீங்க யோசிச்சு பாருங்க, மனைவிட்ட அப்படி கேட்குறீங்க, மனைவிட்ட கேட்குறீங்க, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே வந்து கட்டி பிடிச்சி, உங்களை இல்லாம நான் யாரங்க நேசிப்பேன், உங்களையே தான் நேசிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன ஆயிடும்? அப்பாடா, ஏதோ ஒரு தேவதூதன் இறங்கி வந்த மாதிரியும், ஏதோ உலகத்துல கிடைக்காத ஒரு என்ன கிடைச்ச மாதிரியும் ஒரு என்ன உண்டாகும், ஒரு நினைப்பு, ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆனா இந்த 3 முறையும் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரியான பதிலை பேதுரு சொல்லவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடல. அதான் நான் சொல்ல விரும்புறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மற்ற எல்லாரை காட்டிலும், தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும், மனைவியை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த பேதுருவுக்கு கொண்டு போய், இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, இயேசு எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் இந்த பாடுகளை பட்டாரே, ஆகவே அந்த இயேசுவை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை. இன்னைக்கு நமக்கு அதுதான் அந்த எண்ணம் இல்லை. இயேசுவை நேசிக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இல்லாட்டி இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். இயேசுவை நேசிக்காவிட்டா இன்னைக்கு இங்க வந்திருப்போமா? வந்திருக்க மாட்டோம், கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம். இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா ஆண்டவர் அந்த நேசத்தை இல்லை, எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் இயேசுவை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க செய்ய முடியுமா? ஆண்டவர் ஆனால் எதிர்பார்க்கிறார். உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கேட்ட அந்த முதல் கேள்வி இருக்குதே, அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். பேதுருவே என்று சொன்ன இடத்துல உங்களுடைய பெயரை வைத்து நீங்கள் சொல்லுங்க, பேதுருவே, இவர்களை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆம் ஆண்டவரே, இவளை எல்லாரையும் காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவீர்களா, அந்த ஆண்டவர் உங்கள் மேல் ரொம்ப பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாய் உங்களை நேசித்தால், நீங்க இப்படி யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்தாரை காட்டிலும் நீங்கள் அதிகமா இயேசுவை நேசித்தா, உங்க குடும்பத்தார் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல விருந்துகாலி வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஆராதனைக்கு வராம சொந்தக்காரங்களை உபசரித்து கொண்டு, அல்லது சொந்தக்கார வீட்டுக்கு போய், அல்லது அவருடைய வீட்டில் ஒரு விசேஷத்திற்கு போய் விட்டால் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்லை, இல்லை. நீங்கள் உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய உறவினர்களை இயேசுவை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறபடினாலே அங்கே போய்விட்டீர்கள். நீங்கள் இயேசுவைத்தான் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நேசித்திருந்தால் எங்க தான் வந்திருப்பீங்க? ஆராதனைக்கு தான் வந்திருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முதலிடம் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், எல்லாரை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் பிடிக்க விரும்புகிறார் ஆண்டவர். ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னை மட்டும் நேசிக்க வேண்டும், தன்னை விட அதிகமாக யாரை நேசித்து விடக் கூடாது என்று ஒரு கணவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனைவியும் கணவனை பார்த்து அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய கணவன் என்னை விட யாரையும் நேசிக்க கூடாது, என்னைத்தான் நேசிக்க வேண்டும் என்று கணவன் நேசிக்கிறார், விரும்புகிறான். அதே போலத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவரும் கேட்கிறார், எல்லாரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் உனக்காக ஜீவன் கொடுத்தது உன்னுடைய கணவன் அல்ல, உனக்காக ஜீவனை கொடுத்தது உன்னுடைய மனைவி அல்ல, உனக்காக ஜீவனை கொடுத்த நான். ஆகவே நீ என்னை காட்டிலும் அதிகமாக வேற யாரையும் நேசிக்க கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெட்ட வெளிச்சமாக சுத்தமாக நான் சொல்லுகிறேன், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டு தான் சொல்லுகிறார், அவர்களை காட்டில் என்னை அதிகமாய் நேசி. நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய கணவன் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பாரா? இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு கிட்னி வேணும், ஒரு கிட்னி வியாதி வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு கிட்னி வேணும் அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஒரு கிட்னி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு கணவன் எனக்கு கொடுப்பாருன்னு? கையே காணோம். பாத்தீங்களா? கையே காணோம். 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன, அவங்களுக்கு தெரியும் என் கணவன் என்ன காப்பாற்ற மாட்டார். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு கிட்னி நானும் கொடுத்துட்டு, நானும் வியாதியஸ்தனாக என் பிள்ளைகளை கவனிக்கணுமே, அந்த பிள்ளை யாரு கவனிப்பாங்க, அதனால போனா போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
யோசித்து பாருங்களேன். கணவனின் அன்பு ஒரு நாள் என்ன செய்யறோம்? கடந்து போய்விடும். மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்தே போய்விடும். பிள்ளைகளுடைய அன்பு ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனால் என்றென்றைக்கும் இருக்கிற ஆண்டவருடைய ஆண்டவருக்காக நீங்கள் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு மட்டும் முதலிடம் கொடுத்து, இரண்டாவது இடத்திலே கணவனை, இரண்டாவது இடத்திலே மனைவி, இரண்டாவது இடத்திலே பிள்ளைகளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இரண்டாவது இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை இங்கே இந்த பேதுருவிடத்திலே ஆண்டவர் கேட்ட கேள்வியின் மூலமாய் விளங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாரை காட்டிலும் நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன். ஆனா அதை வெளியே சொல்ல முடியல ஆண்டவரே. என் கணவன் இருக்கும்போது சொல்லிட முடியாது, மனைவிட்ட சொல்லிட முடியாது, உண்மைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான மகனை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். அது அடையாளம். ஈசாக்கை பலியிட கொண்டு போன அந்த சம்பவம் இருக்கிறதே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே மகனை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் தன்னுடைய மனைவி தடுத்து விடுவாளோ என்ற பயத்தினாலே மனைவியிட்ட கூட சொல்லாம காலையிலே மகனை கூட்டிக் கொண்டு பலியிட சென்றான். ஏனென்றால் மனைவியை காட்டிலும் மகனை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். அதுதான் விசுவாசிகளின் தகப்பன். நம்முடைய தகப்பன் அப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார். நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சொத்து சுகங்களை எல்லாம் இழந்தானாலும் ஆண்டவர் சொன்னார், யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம சொல்லுவோமா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படி சொல்லுவோமா? யோபு எல்லாரை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். பிள்ளைகளை காட்டிலும், மனைவியை காட்டிலும், இன்னும் தனக்கு இருந்த சொத்து சுகங்களை காட்டிலும் ஆண்டவரை மிக அதிகமாக நேசித்ததினாலே எல்லாவற்றையும் இழந்த போதும் அவன் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அப்படித்தானே சொல்லி யோபு தன் நாவினால் என்ன செய்யல? பாவம் செய்யவில்லை. ஆண்டவரே இப்படி பண்ணி போட்டாங்களே, அப்படி பண்ணி போட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கோங்க, பிள்ளைகளை விட்டுருக்கலாமே நீங்க ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே அப்படின்னு அழுதிருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. ஏனென்றால் யோபு தன்னுடைய எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா. ஆகவேதான் யோபுவை குறித்து ஆண்டவர் அப்படி சாட்சி சொன்னார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலவருமாய் என் தாசனாய் யோபு என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான். யோபு எல்லாரை காட்டிலும் அதிகமாக ஆண்டவரை நேசித்தார். அல்லேலூயா. ஒரு எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தர் ராஜாத்தியா இருந்தார். ராஜா அழைக்காமல் ராஜாவிடத்தில் போக முடியாது. ஆனால் எஸ்தர் ஒரு தீர்மானம் பண்ணினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனத்துக்காக என் ஜீவனையை நான் கொடுப்பேன். என்னுடைய இந்த ராணி என்கிற வாழ்க்கையை விட என்னுடைய ஜனங்கள் எனக்கு முக்கியம் என்று சொல்லி ராஜாவிடத்தில் அவள் போனாள். யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. நாம எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம எந்த இடத்துல ஆண்டவரை வைத்திருக்கிறோம்? முதலாவது இடத்திலே ஆண்டவரை வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ எனக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பாயா? எனக்காய் ஊழியம் செய்வாயா? எனக்கு இதெல்லாம் இதை செய்வாயா? அதை செய்வான்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் அப்படித்தானே கேட்டிருக்கணும். ஊழியம் செய்யணும், நீ பல நாடுகளுக்கு போகணும், சபைகளை ஸ்தாபிக்கணும், அதையெல்லாம் செய்வாயா என்று ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கல. ஆண்டவர் பேதுரு கேட்டதெல்லாம், என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரை நேசித்தா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவன் செய்வான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதை தனித்தனியாய் கேட்க வேண்டியதில்லை. எனக்காக பாடுகள் படுவாயா? எனக்காக கடைசியிலே இரத்த சாட்சியாய் மரிப்பாயா? இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. என்னை நேசித்தால் அவன் அதை செய்வான். ஆண்டவரை நேசித்தோமானால் ஆண்டவருக்காக எதை இழக்கும், எதையும் செய்யவும் நாம் முன் வருவோம். அதை செய்கிறோமா? யோசித்து பாருங்க. உங்களுக்கு தேவனுடைய அன்பு இருக்கிறது என்றால் தேவனுக்காக எந்த பாடுகளை சகிக்கவும், எந்த காரியங்களை செய்யவும் நீங்கள் முன் வருவீர்கள். ஒரு விதவை தண்டத்தில் இருந்த 2 காசை
அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டாள். ஆண்டவர் சொன்னார், இவளே அதிகமாய் போட்டாள், ஏனென்றால் அவள் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தாள். ஆகவே தனக்கு உணவில்லாவிட்டாலும் பரவாயில்லை, தனக்கு வறுமையாய் இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வேளை எனக்கு சாப்பாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தனக்கு உண்டாயிருந்தவற்றை எல்லாம் போட்டு விட்டாள். ஏனென்றால் அவள் தனக்கு உண்டாயிருந்தவரை விட ஆண்டவரை அதிகமாய் நேசித்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி நேசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவு கணக்கு பார்க்கிறோம், எப்படியெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தினாலே அல்லேலூயா தேவனிடத்திலே அன்பு கூறுவது விளங்குகிறது. அல்லேலூயா. இந்த பேதுருவை ஆண்டவர் ஏன் விடல? இப்ப நான் கேட்கிறேன், இந்த பேதுருவை விடாமல் ஆண்டவர் துரத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விடாமல் அவனை மீன் பிடிக்க போனாலும் விடல, எந்த இடத்துல போனாலும் பேதுருவை விடாமல் ஆண்டவர் பிடிக்கிற காரணம் என்ன தெரியுமா? 11 சீஷர்களை போல அவன் இருக்கல, அவன் எல்லாவற்றிலும் முந்தி கொண்டான். இயேசு கேட்ட உடனே தன்னுடைய படகை கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவா. இயேசு யாரென்று தெரியாத போதே இயேசு கேட்ட உடனே இயேசுவுக்காக தன்னுடைய படகை கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் பேதுருவை விட விரும்பவில்லை. நான் கேட்ட உடனே நான் யாரென்று தெரியாத போதே அவன் எனக்காக படகை கொடுத்தானே, அப்படியானால் நான் என்று தெரிந்த பிறகு அவன் எனக்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். ஆமா, இரண்டாவதாக அந்த பேதுருவுக்கு இருந்த துணிவு வேறு 12 சீஷர்களுக்கு இருக்கவில்லை. ஆண்டவர் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டான். ஜலத்தின் மேல் நடந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அந்த துணிவு மற்ற 12 வந்துச்சா? வரல, பேதுருக்கு வந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களையும் செய்ய, அந்த கடல்ல அமிழ்ந்து போனாலும் பரவாயில்லை, நான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவு யாருக்கு வந்தது? பேதுருக்கு வந்தது. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்காக அவன் கொடுத்ததை ஆண்டவர் மறக்கவில்லை. இரண்டாவது, பேதுரு காண்பித்த அந்த துணிவை ஆண்டவர் என்ன செய்யல? விட்டுவிட விரும்பவில்லை. அந்த பேதுரு ஆண்டவருக்கு வேண்டும். நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பு, உங்களை விட்டு இந்த உலகத்திலிருந்து போன பின்பு எனக்காக துணிவாய் செயல்படுகிற ஒரு மனிதன் வேண்டும், அவன் பேதுரு. அல்லேலூயா. நம்முடைய துணிவை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. 11 பேரை போல 10ஓடு சேர்ந்து 11ஆக இல்லை, ஒருவன் துணி உள்ளவன் இருக்கிறார் என்றால் அது பேதுரு தான். ஆகவே அவனை நான் இழக்க விரும்பவில்லை. ஆகவே திரும்ப அவனை தேடி வந்து என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை கேட்டார். மடக்கிட்டார் பேதுருவை. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். நாமும் ஆண்டவருக்காக செயல்படுவதிலே துணி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காய் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் முற்றிலுமாக கைவிட மாட்டார். இங்கே ஆண்டவருக்காய் துணி உள்ளவனாக அந்த கடல் மேல் நடந்தானே, அதை ஆண்டவர் பார்த்தார். துணி உள்ள ஒரு மனிதனை பார்த்தார். மூன்றாவதாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் மற்ற சீஷர்களையும் பார்த்து கேட்டார். அப்பொழுது பேதுரு சொன்னான், ஆண்டவரே, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சீஷர்களை பார்த்து கேட்டார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்பொழுது அவர் சொன்னார்கள், என்னை சிலர் என்ன சொல்றாங்கன்னு? யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எரேமியா என்று சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது இயேசு அடுத்தபடியாக கேட்டார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லு. மற்றவங்க என்னை யார் வேணாலும் சொல்லட்டும், அயல் நாட்டு கடவுள்னு சொல்லட்டும், அல்ல யார் வேணாலும் சொல்லட்டும், தச்சண்டை மகன் சொல்லட்டும், என்ன வேணுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்கள் கேட்டார். அடுத்த வசனம் தான் சூப்பர். சீமோன் பேதுரு பிரதியுத்தரம், 11 பேரும் பேசல, 11 பேரும் பேசல, பேதுரு மாத்திரம் சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேசுகிற ஒரு மனிதன் ஆண்டவருக்கு வேண்டும். சொல்லுமா, கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு மனிதன் பேதுரு. அல்லேலூயா சொல்லுமா. 10ஓடு 11 இருக்கல பேதுரு.
11 பேரிலும் 12 பேரிலும் ஒரு வித்தியாசமானவனாக தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இழக்க விரும்பவில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, ஏன் ஆண்டவர் பேதுருவை தொடர்ந்து கொண்டே இருந்தார்? அவன் 3 முறை மறுதலித்தும் அவனை விடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அவனை விடவே இல்லை. அல்லேலூயா, பின்வாங்கி போய் மீனை பிடிக்க போயும் அவன் ஆண்டவர் அவனை விடவில்லை. ஏன் தெரியுமா? இப்பொழுது தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்ற வெளிப்பாடை பெற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் விட விரும்பல. நீங்கள் அப்படிதான். ஆண்டவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவரை குறித்து முதலாவது சொல்லுகிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? இப்ப நான் கேட்டேன், இங்க சில கேள்விகளை கேட்டேன். யாரும் ஒரு ஒழுங்கா உடனடியான ஒரு பதிலை சொல்லல. ஏன்னா நான் சொல்லிட்டா வீட்டில் போனா என்ன கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான். நான் சொல்லிட்டேன் கணவர் கோவிச்சுக்குவாரோ, நான் சொல்லிட்டேன் என் மனைவி கோவிச்சுக்குவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால யாருமே சரியான பதிலை சொல்லல. இங்க பாருங்க, 11 பேர் பேசாம இருக்கும் போது பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவரை பத்தி சொல்றவங்களை ஆண்டவர் விட மாட்டார். நீங்க ஆண்டவரை பத்தி, இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார், உங்களை பின்தொடர்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்றும், இயேசு நல்லவர் என்றும், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்றும் நீங்கள் சொல்லுகிறவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களை பின்தொடர்வார். நீங்கள் ஆண்டவரை விட்டால் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பேதுரு ஆண்டவர் விடல? அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் 3 தடவை மறுதலிச்சானே, ஐயோ இந்த மனுஷன் நமக்கு வேண்டான்னு ஆண்டவர் விடல. திரும்ப மீன் பிடிக்க போயிட்டானே, அவனோடு 11 பேரை சேர்த்து கூட்டிட்டு போயிட்டானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனிடத்திலே இருந்த மேன்மையான குணநலன்கள், அவனை குறித்து ஆண்டவர் முதல்ல சொல்லி இருந்த அந்த வெளிப்பாடு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அவனுக்கு பின் சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவர் பேதுருவை விடாதது போல நம்மை விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நாட்களுக்கு முன்பாக சொல்லி இருக்கட்டும். அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். இப்பொழுது 26ஆம் அதிகாரம் வந்துவிட்டது. இப்பொழுது அதன் நிறைவேறுதலுக்காக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இப்படி பின்வாங்கி போனவனை, இப்படி மறுதலித்தவன் மேலே என்னுடைய சபையை கட்ட வேண்டுமா என்று ஆண்டவர் நினைக்கவில்லை. அவனிடத்திலே இருந்த மேன்மையான நல்ல குணநலன்களாலையும் அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் மாறாமல் நிறைவேற்ற விரும்பினார். சொல்ல போனா ஆண்டவர் பேதுருவை விடாம பிடிச்ச காரணம், அப்படி ஒரு சீசன் இல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல விரும்புறேன், இந்த சபையில இருக்கிற மற்றவங்களை போல நம்ம இருந்தா போதாது. நம்ம ஒரு துணி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்காய் பேசுகிறவர்களாக, ஆண்டவருக்காய் எதையும் செய்ய தியாகமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவருக்காக வாழ்ந்த மனிதன் தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்ட மனிதன் தான் பேதுரு. இங்கே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இந்த ஓமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான். இங்கே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? இது உலகமெங்கும் பேசப்படுகிற ஒரு காரியம். இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் சபையில இருக்கிறவன் நானும் சபையில ஒருத்தர் இருக்காதீங்க. இதிலே சிறந்தவர்களாய் நீங்கள் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா நீங்கள் அதிலே சிறந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சிறந்தவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எங்க இருந்தால் நீங்கள் தனித்துவம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும், தனித்துவமாக செயல்பட வேண்டும், தனித்துவமாக அறியப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மாதிரி நான் இல்ல. ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான செயல்முறை, வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த பேதுரு சொன்ன வார்த்தைகள் ஆண்டவருடைய மனதை அப்படியே இடம் பிடிச்சிச்சு. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கிற வேளையிலே பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த வார்த்தை இயேசுடைய உள்ளத்திலே தைத்து கொண்டே இருந்தது, இருந்து கொண்டே இருந்தது. எல்லாரும் இடர்ந்தாலும் நான் இடரலை மாட்டேன் என்று சொன்னானே, அந்த பேதுரு எனக்கு வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு இக்கட்டு வந்தாலும், என்ன பிரயாசங்கள் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்க ஆண்டவரை பார்த்து சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வருவார். இந்த வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டது. இந்த பேதுரு தானே ஒரு நாள் சொன்னார், ஆண்டவரே, உமது நிமித்தம் எல்லாரும் இடரறிந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம இப்படி சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின் வாங்கவே மாட்டேன். உம்மை நேசிக்கிறத கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன். உம்முடைய இடத்தை வேற இருக்க கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவரே, யார் பின்வாங்கி போனாலும், யார உம்மை விட்டுட்டாலும் நான் உம்மை விடவே மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? யார் விட்டு விட்டாலும். ஹலோ ஹலோ ஹலோ. கையில காண மாட்டேங்குது. சிலவங்க கையே காணோம், கையே இல்லை போல் இருக்குது. இப்படித்தான் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? இங்க இருக்கிற எல்லா ஜனங்களை விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? நீங்க ஃபர்ஸ்டா இருக்கணும். ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் கேட்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்திக்கணும், முந்திக்கணும். நான் தான் இந்த சபையில, இங்க இருக்கிற இந்த கூட்டத்தில் நான் தான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கணும். இயேசுவை தான் நான் அதிகமாய் நேசிக்கணும். இயேசுதான் எனக்கு, மத்தெல்லாம் பின்னாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே, 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் பின்வாங்கி போனார்கள், அப்படி நீங்களும் பின்வாங்கி போக மனதா இருக்கிறீர்களா? என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. 12 சீஷர்களை பார்த்து தான் கேட்கிறாரு. முதல் 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் 66 என்ன சொல்லுது, 66 என்ன சொல்லுது? அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர், அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. தமக்கு நேரிட போவதான பாடுகளையும் கஷ்டங்களையும் பிரயாசங்களையும் சொன்ன உடனே அவர்கள் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. என்ன நினைச்சுப்பாங்க? நம்ம என்னமோ நினைச்சிருந்தோம், இந்த இயேசுதான் ராஜாவா வருவாரு, நமக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுப்பாரு, நம்மளெல்லாம் அப்படி நல்லா வச்சுக்குவாரு, நமக்கு சாப்பாடு போடுவாரு, நல்லா கவனிச்சு வியாதி வந்தா அவர் தொடுவாரு, சுகமாயிரும், இப்படி எல்லாம் நினைச்சிருந்தோம். இந்த இயேசு இப்ப நம்மளை விட்டு போறாராம். அது எப்படி போறாராம்? சிலுவையில அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ண போட போறாராம். இந்த இயேசுவோடு போனா நம்மளை சேர்த்து சிலுவையில் அறைஞ்சிருவாங்க, வேண்டான்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 67 என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். எல்லாரையும் பார்த்து தான் கேட்கிறாரு. 12 பேரையும் சேர்த்து தான் கேட்கிறாரு. எல்லாரும் போறாங்கப்பா என்னை விட்டு, நான் போயிருவேன்னு சொன்ன உடனே, நான் சிலுவையில் அறையப்படுவேன்னு சொன்ன உடனே, நான் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன்னு சொன்ன உடனே, எதுக்கு அப்ப போறது, இப்பவே போயிடலான்ட்டு நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் அப்படி போயிருவீங்களோ அப்படின்னு 12 பேரை கூப்பிட்டு கேட்கிறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஒரு அல்லேலூயா சொல்லுமா. 12 பேரையும் கேட்டாருங்க. அதுலயும் முந்திக்கிட்டது யாருதான்? சீமோன் பேதுரு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்றதுக்கு நான் தான். வாசிக்க சொன்னா நான் தான் முதல்ல வாசிக்கணும். யார் சாட்சி சொல்றாங்கன்னு கேட்டா நான் தான் முதல்ல சாட்சி சொல்லணும். நான் தான் சபையில முந்தி இருக்கணும். எல்லாத்திலையும் நான் தான் முதல்வனா இருக்கணும். அப்படிங்கிற எண்ணம் காணப்படணும். கேட்ட உடனே பதில் சொல்றது, சொன்ன உடனே செய்யறது, வாண்ணா வர்றது, போனா போறது, எதுனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்டர்வியூல போய் இன்டர்வியூ எடுக்கிறவங்கள கேள்வி கேட்டது நான் எல்லாரையும் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கு போய் எல்லாரும் சீக்கிரமாக போகிறவங்கள பேர் மட்டும் கேட்டு அனுப்பிட்டாங்க. சிலவங்கள்ட்ட சில கேள்வி அனுப்புறாங்க. நானும் போனேன். நான் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ போய் உட்காந்துட்டு ரெண்டு சுவிஸ்காரங்க இருந்தாங்க, 2 இந்தியர்கள் இருந்தாங்க. அங்கே போய் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நான் வெளியே போகிறதுக்கு முன்னே எந்திரிச்சிட்டு கேட்டேன், மே ஐ கோ வித் ஹோப் அப்படின்னு கேட்டேன். நான் நம்பிக்கையோட போகலாமான்னு கேட்டேன். இந்த கேள்வி அந்த சுவிட்சர்லாந்து அந்த ஆங்கிலேயனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அவர் சொன்னார், யூ கேன் கோ வித் ஹோப் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுமா. இன்டர்வியூக்காரங்கிட்ட கேள்வி கேட்ட வேண்டாம். அல்லேலூயா. அதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி அந்த வேலை எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. 18ஆம் வயதிலே 19ஆம் வயதிலே நான் அரசாங்க வேலையிலே ஒரு நல்ல வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு மத்தியிலே உட்கார்ந்து வேலை செய்கிற ஒரு வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கேள்வி கேட்டேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லார்ட்டையும் நம்ம தான் கேள்வி கேட்டேன், இவன் நம்மகிட்டையும் கேட்கிறானே. அப்போ அவன் நம்பிக்கையோட போட்டு யூ கேன் கோ வித் ஹோப் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, எல்லாத்திலும் நம்ம முதல்வனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஏர்ஃபோர்ஸ்ல வந்து சேர்வதற்காக நான் தேர்வு எழுதினேன். எல்லாரையும் காட்டிலும் முதல் மதிப்பெண். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. முதல்வனா இருக்க எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரை பண்ணுவோங்க. அல்லேலூயா. நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் முந்திக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் முந்திக் கொள்ளுகிற முந்திரி கொட்டையாயிருங்கள். அல்லேலூயா. கடைசியா யாரும் வரல, நீ வரியா அப்படின்னு கேட்கக்கூடாது. கூப்பிட்டவன்னு யாரெல்லாம் வர்றாங்க, நான் வர்றேன். அல்லேலூயா. யாரெல்லாம் செய்யறாங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு பழக்கம் இருக்கணுங்க. பேதுரு அப்படி முந்திக் கொண்டா. 11 பேரை தான் கேட்டாரு. பேதுரு சொல்றான், ஆண்டவர் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. கணவர் உங்களை உங்க அம்மா வீட்டுக்கு போ வெளியே அப்படின்னு துரத்துறா அனுப்போம். சாப்பாட்டுக்கு படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு போகாம, எங்க உங்களை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்படி ஆகும்? நம்ம அப்படியா சொல்றோம்? போனாதான் தெரியும், போயிடும் பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். உங்களை விட்டு நான் எங்கெங்க போவேன், உங்களை விட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க அப்படித்தானே இதனுடைய அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்ன? பிரதித்திரமா யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. இதையெல்லாம் கேட்ட ஆண்டவருக்கு தான் இந்த பேதுருவை விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்கு நம்மளை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணம் வரும்படியாக நாம் சில காரியங்களை ஆண்டவருக்காய் செய்யணும். அந்த எண்ணம் எனக்கு உண்டு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுறோம்? இது அங்க ஏசி தேவையா, அங்க லிப்ட் தேவையா? ஆண்டவருக்காக சிறந்ததை செய்யணும். அப்படி யார் இந்த சூழலை செஞ்சிருக்க கூடாது, இந்த ஏரியாவிலேயே செஞ்சிருக்க கூடாது. பெர்மிஷனோட ஒருத்தரும் கட்டினது கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக சிறந்ததை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன விடல. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நல்லா பிரசங்கம் வராது, எனக்கு நல்லா பாட வராது, ரொம்ப எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா அப்படி நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக சில காரியங்களை வைராக்கியமாய் செய்யக்கூடிய ஒரு மனசு எனக்கு இருக்கு. அதனால ஆண்டவர் என்னை விடாம துரத்திட்டே இருக்கிறார். இவனை விட்டா இப்படி சூழூர்ல ஆலயம் கட்ட ஒருத்தனும் இல்லை, இவனை விட்டா இப்படி 25 சபைகளை நிறுவ ஒருத்தனும் இல்லை. அதனால இவன் பின்வாங்கி போனாலும் இவனை பிடிச்சுக்குவோம், இவன் என்னை மறுதளித்தா கூட என்னை பிடிச்சுக்குவோம் அப்படின்னு ஆண்டவர் என்னை பிடிச்சிருக்கிறாரு. உங்களையும் அப்படி பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 10ஓட 1 11 இருக்காதீங்க, 10ல் 1 அந்த சிறந்தவர்களாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. அது ஆண்டவருக்கு சிறந்தவர்களாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு இயேசுவை பிடிக்க வந்த உடனே என்ன செய்தான்? அந்த பிரதான ஆசாரிய வேலைக்காரனுடைய காதை என்ன செய்யலாம்? வெட்டினான். நீங்க காதை ஏன் வெட்டுவான் யோசித்து பாருங்க. கழுத்தை வெட்டினது காதோட போச்சு, அவ்வளவுதான். அவன் கழுத்தை தான் வெட்ட பார்த்தான், அது எதோட போச்சு, அப்படித்தானே? யோசித்து பாருங்க. இங்க காதுல வெட்டுறா, எங்க வெட்டுனது காதுல விழுந்துருச்சு. கழுத்துல வெட்டுறது காது கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் கோபம் உடனே வந்தோடனே அது காது வெட்டுப்பட்டுருச்சு. உண்மையில கழுத்து தான் வெட்டுப்பட்டிருக்கணும். அப்ப ஆண்டவர் நினைச்சு பார்த்தாரு, எனக்காக கழுத்தை வெட்டுறான் ஒருத்தர் இருக்கிறான், இவனை விடக்கூடாது. எனக்காக ஏன் ஆண்டவரையா பிடிக்க வந்த நீ இந்த புடின்னு வாழை எடுத்து வெட்டிட்டானே, இந்த பேதுருவை நான் விட்டுறக்கூடாதுன்னு பின்தொடர்றார்.
நீங்க ஆண்டவருக்காய் செய்யற காரியங்கள் ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வந்து பிடிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக நீங்க இருந்தா ஆண்டவர் உங்களை விடாம உங்களை பிடித்துக் கொண்டே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த பேதுருவை ஆண்டவர் விடாமல் பிடிச்சு என்னை நேசிக்கிறாய் நேசிக்கிறான்னு கேட்டு கடைசியில அவன் அழுதுட்டான். ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் நம்ம நேசிக்கிறது எவ்வளவு நேசிக்கிறேன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் ஆமா திரும்பவும் சொல்றாரு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிற பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். சொல்லுமா, யாரிடத்திலே பொறுப்பை கொடுக்கிறார்? மறுதலிக்காதவனிடத்திலே அல்ல, மத்த 11 இடத்துல கொடுக்கல, மறுதலிச்சவன் கையில கொடுத்தார். ஏன்னா அவனிடத்துல சில சிறந்த குணங்கள் இருந்தது. யோசித்து பாருங்க. சொல்ல போனா அந்த மத்த 10 பேர்ல ஒரு ஆட்டையா தான் கொடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க மறுதலிக்கவே இல்லையே, அவங்க பின்வாங்கி போலே, இவன் தானே மீன் பிடிக்க போனா, அப்ப மத்தவங்க கையில் தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் இவன் மறுதலிச்சிட்டாலும் என்ன நேசிக்கிறான், இவன் பின்வாங்கி போனாலும் இவன் என்ன நேசிக்கிறான், இவனை விட்டா எனக்கு வேற ஆளு கிடையாது, ஆகவே என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற பெரிய பொறுப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பொறுப்பை கொடுத்த பிறகு அந்த பேதுருடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறிட்டு. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியங்களை பின்னாட்களிலே பேதுரு செய்தான். சொல்லுமா. அப்போஸ்தலர்களுடைய 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். யார் மூலமாக? பின்வாங்கி போனவன் மூலமாக. மீன்பிடிக்க திரும்பி போன பின்வாங்கி தன்னுடைய தொழிலுக்கு போனவனை ஆண்டவர் பிடிச்சிட்டு வந்து இப்ப நிறுத்தினதுனால முதல் பிரசங்கத்துல மத்த 10 பேரை கொண்டல்ல, இந்த பேதுருவை கொண்டே 3000 பேரை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய அற்புதம் யோசித்து பாருங்க. மறுதலித்தவனை கொண்டு. ஆமாங்க, சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம், சில பாவங்கள் வந்திருக்கலாம், சில குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த குறைகளை எல்லாம் மறந்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அது எதனால் என்றால் ஆண்டவருக்காக நாம் கொண்டிருக்கிற வைராக்கியங்கள். ஆண்டவரே, யார் மறுதலித்தால் நான் மறுதலிக்க மாட்டேன், உம்மோடு கூட சாகவும் தயார், அவன் சொல்லி இருக்கிறான் பேதுரு. அல்லேலூயா. இப்போ அவன் மூலமாக 3000 பேரை ரட்சித்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கிறோம், முதலாவது அற்புதத்தை அந்த பேதுருவை கொண்டு செய்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பிறவியிலே சப்பானியான ஒரு மனுஷன் கிடக்கிறான். அந்த அவன் இவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவளை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. பின்வாங்கி போனவன் தான், இயேசுவை மறுதலித்தவன் தான். ஆனாலும் அவனிலே காணப்பட்ட நல்ல குணங்கள், வைராக்கியங்கள், ஆண்டவருக்காய் வாழுகிறது, ஆண்டவருக்காய் மரிக்கவும் தயாராயிருக்கிற அந்த காரியங்கள் அவனை ஒரு தலைவனாய் நிறுத்திட்டு இப்பொழுது முதலாவது அற்புதத்தை அந்த பேதுருவை கொண்டே செய்கிறார். வீழ்ந்தவனை எழுப்பி நிறுத்தி செய்கிறார். அல்லேலூயா. வீழ்ந்தவன் தான், ஆனால் அவனை தூக்கி நிறுத்தி நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் வீழ்ந்தவராக இருக்கலாம், ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுப்பி நில்லு, எனக்காக நில்லு, உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமாங்க, அதுதான். நம்ம தான் ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா ஐயோ விழுந்துட்டான், அவன் தொலைஞ்சான், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்றோம். இல்ல, ஆண்டவர் வீழ்ந்தவனிடத்திலும் இருக்கிற நல்ல குணங்களை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அற்புதத்தை அவனை கொண்டு செய்தார். அல்லேலூயா. இரண்டாவது 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் பட்டு ஏராளமானோர் சுகமடைந்தார்கள். வாசிக்கலாம் 15-16. அப்போஸ்தலர் 5. பிணியாளிகள் படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா, கரங்களை தட்டுவோமே. இயேசுவினுடைய நிழல் பட்டு கூட ஒருத்தரும் சுகமாகலங்க.
ஆனா மறுதலித்து பின்வாங்கி போன அந்த பேதுருவை கொண்டு அவனுடைய நிழல் பட்டவர்கள் ஏராளமான பேர் சுகமடைந்தார்கள். விழுந்துட்டேன்னு பின்வாங்கி போய்கொண்டே இருக்காத, சோர்ந்து போயிருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை மீண்டுமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்க்கும். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இதுதாங்க ஆண்டவருடைய ஸ்டைல். சில வண்டியில எழுதி வச்சிருப்பாங்க, திஸ் இஸ் மை ஸ்டைல், திஸ் இஸ் மை ஸ்டைல். மனுஷனுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? அவன் ஒருத்தன் விழுந்துட்டான்னா அவன் விழுந்தே போயிட்டான், முடிஞ்சே போயிட்டான், இனி அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் தாங்க அவனை திரும்பி எழுப்பி நிறுத்தி அவனை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒருவர். அது ஆண்டவருடைய ஸ்டைல்ங்க, அது ஆண்டவருடைய வே ஆஃப் டூயிங். ஹல்லேலூயா. ஆகவே தவறி விட்டோம், விழுந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டாதிருங்கள். ஆமா, அப்படி தவறின விழுந்த மறுதலித்த பின்வாங்கி போன பேதுருவை தூக்கி நிறுத்தி அவனுடைய நிழல் பட்டு ஏராளமானவர் சுகம் பெறும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. முதல் மரித்தோரை உயிர்த்தெழுப்பினது யார் தெரியுமா? இதை அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே மரித்த ஒருவரை அவன் உயிரோடு எழுப்புகிறான். வாசிக்கலாம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஹல்லேலூயா. பின்வாங்கி போனவனையும் விழுந்தவனையும் கொண்டு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற 11 சீஷர்களும் பேதுருவை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? முதல்ல இந்த ஊழியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பாங்க, பாரு நீ பெரிய சவுடால், வாய் சவுடால் அடிச்சல, யாரு பின்வாங்கல நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லன, யாரு இடறினாலும் நான் இடற மாட்டேன்னு எல்லாம் சொன்னல, இப்ப போயிட்டல, மறுதலிச்சிட்டல, நீ எல்லாம் உன்னை ஆண்டவருக்கு கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. நீ ஆகாதவன், பொம்பளைக்கு முன்ன ஆண்டவரை மறுதலிச்சிட்டியே, எங்களையும் கூட்டிட்டு போய் மீன் பிடிக்க வச்சிட்டியே, நீ உருப்படுவியா, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவனை அப்படி பார்க்கல. அவனிடத்துல குறைகள் இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கிற நிறைவுகளை பார்த்தார். ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை பார்க்கறது இல்லைங்க, நம்மிடத்தில் இருக்கிற நிறைவுகளை பார்க்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற நல்ல சுபாவங்களை பார்க்கிறார். கெட்ட சுபாவம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, மறுதலிக்கிறது, மீன் பிடிக்க திரும்ப போறது, கெட்ட சுபாவங்கள் தான், அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அப்படி இருக்கிறதிலும் இருக்கிற நல்ல குணங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய பார்வையெல்லாம் அந்த நல்ல குணத்துல தான் இருக்குது. கேட்டாரா ஆண்டவர், நீ அந்த பொம்பளை கிட்ட என்ன மறுதலிச்சல கேட்டாரா? ஆண்டவருக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவன் அப்படித்தான் செய்வான். ஆனா சொன்னேன், எல்லாம் முதல்ல சொன்னேன், அப்படி செய்வான், செஞ்சுட்டான், ஓகே விடு, அதெல்லாம் விடு. மீன் பிடிக்க போயிட்டல நீ, நான் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லியிருக்கேன், உயிரோடு இருக்கும்போது எனக்கு பிறகு இந்த ஊழியத்தை தொடரணும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீ மீன் பிடிக்க போயிட்டல, உன்னை நான் பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லல. அதையெல்லாம் அவரு பார்க்கவே இல்லை. மனிதன் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் பார்க்கிறது இல்லைங்க. ஆண்டவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். அவனிடத்தில் எந்த குறைவில் இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கிற நற்குணங்களையும் மேன்மையான விசுவாசத்தையும் மேன்மையான எண்ணங்களையும் தைரியத்தையும் துணிவையும் பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளே குறையை காண்கிறவர் அல்ல, நம்மளே இருக்கிற நிறைவுகளை பார்க்கிறவர். அதைத்தான் பேதுருவிலே ஆண்டவர் பார்த்தார். அவனுடைய குறைவை பார்க்கவே இல்லை, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் கண்டதெல்லாம் அவனிலே இருந்த நிறைவான நல்ல குணங்களை பார்த்து அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்தவனை தபித்தாளே உயிரோடு எழுப்பின முதல் மனிதன், மரித்தவளை உயிரோடு எழுப்பின முதல் மனிதன் பேதுரு தாங்க. இப்படி எல்லாத்திலும் அவனை முதலாதவனாக ஆண்டவர் அழகு பார்த்தார். ஏன் தெரியுமா? அவன் இயேசுவை நேசித்தான். பேதுரு இயேசுவை நேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நேசிக்கிறது பின்வாங்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த பேதுரு செய்த ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், சபையிலே
தண்டனையை முதலாவது கொடுத்தது பேதுரு தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் போது அங்கே அனனியா சப்பீராள் என்ற 2 பேரை பார்க்கிறோம். கணவன் மனைவியை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய சொத்தை கிரயம் செய்தார்கள், விற்றார்கள். விற்றதிலே ஒரு பங்கை எடுத்து வைத்து விட்டு ஆண்டவருக்கு செலுத்த வந்தார்கள். என்ன நடந்தது? 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். நல்ல சொல்லுமா? சபையில முதல் தண்டனையை கொடுத்தது யாரு? பேதுரு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவன் எல்லாவற்றிலும் இயேசுவோடு கூட இருக்கிற நாட்களிலே அவன் முதலாவது. யார் கேள்வி கேட்டாலும் முதல் கேள்வி யாராத்தான் இருக்கும்? பாருங்க, ஒரு சூழ்நிலைமையில ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன்னு தூரமாய் போய் ஜெபம் பண்றாரு. மற்ற சீசன்ல திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது 12 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. 12 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் யாரை பார்த்து கேள்வி கேட்டார் தெரியுமா? 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதான்னு பேதுருவை பார்த்து கேட்டாரு. அல்லேலூயா. நினைச்சு பார்க்க முடியலங்க. the relationship Jesus and Peter, the relationship எப்படி இருந்தது பாருங்க. நம்ம என்ன சொல்றோம்? அவங்கள தூக்குறது உங்களுக்கு தெரியலையா? நான் தான் அவங்க கண்ணில் பட்டனா? கேட்போமா? கேட்க மாட்டோமா? அப்படித்தானே கேட்போம். எல்லாரும் தான் தூங்குறாங்க, என்ன பார்த்து கேட்கணுமா? ஆமாங்க, உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு கரிசனை இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்கள் தவறும் போது கேட்கிறார், நீங்கள் தூங்கும் போது கேட்கிறார், நீங்கள் வராத போது ஆண்டவர் உங்களுக்கு தான் கேட்கிறாரு. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் தானே வாத்தியார் கேட்பாரு. யோசித்து பாருங்க. அதே மாதிரி தாங்க, உங்கள் மேல் அக்கறை இருக்கிறபடினாலே ஆண்டவர் சில வேளைகளிலே உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி போன? ஏன் இப்படி வந்த? ஏன் இதை செய்யலை? ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை. மற்ற 10 பேரையும் கண்டுக்கவே இல்லை. அவங்கள பற்றி எந்த காரியமும் இல்லை. ஒரு 4 சுவிசேஷத்தை எழுதினாங்க, கொஞ்சம் எங்கே ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் விழுந்து போன மனிதனை தூக்கி நிறுத்தி, பின்வாங்கி போனவனை கொண்டு நிறுத்தி, சபையிலே முதலாதவனாக 3000 பேர் ரட்சிக்கப்படவும், இன்னும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும், இன்னும் நிழல்பட்டவர்களால் சுகமாகும்படியாக முதல் மனிதனாய் ஆண்டவர் நிறுத்தினார். காரணம், அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். சொல்ல போனா பேதுருவை ஆண்டவருக்கு மறக்க முடியலங்க. மற்ற 11 பேரை ஞாபகத்தில் வச்சாரோ இல்லையோ, பேதுரு அவனுடைய மனதிலே இருந்தான். பேதுரு மேல் அவனுக்கு ஒரு நோக்கமே இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த வாழ்கிற நாட்கள், இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே பேதுரு எப்படி முதலாதவனாக செயல்பட்டானோ, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு முதலாதவனாக செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை சமூகத்திலும், நீங்கள் வாழ்கிற இடத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய எல்லா இடத்திலும் உங்களை முதலாதவனாக வைப்பார். கண்டிப்பா வைப்பாருங்க, கண்டிப்பா வைப்பாரு. ஆனா ஆண்டவருக்கு அடுத்த வைராக்கியம் இருக்கணும். இந்த பேதுரு சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு பேதுருவை ஆண்டவர் இழக்க விரும்பல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை இழக்க விரும்பக்கூடாதபடி நம்ம ஆண்டவருக்காக சிறப்பாக செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக முதல்ல சிறைச்சாலை போன கூட பேதுரு தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கும் போது அங்கு பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான். அப்போஸ்தலரை முதல் சிறை சென்றவன் யார் தான்? பேதுரு தான். தயார், நான் ரெடி, அதுக்கு நான் ரெடி. அப்ப ஆண்டவர் சொல்றார், இதுக்கு நான் ரெடி. நீ எனக்காக முதல் முறை சிறைக்கு செல்ல தயார் என்றால் உன்னுடைய சபையிலே தலைவனா நிறுத்த நான் ரெடிங்கிறாரு. உன்னை கொண்டு மரித்தவளை உயிரோடு எழுப்ப நான் ரெடி. எனக்காக நீ சிறைச்சாலை போக ரெடியா? எனக்காக நீ பாடுகளை அனுபவிக்க ரெடியா? உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு நான் ரெடிங்கிறார் ஆண்டவர். சும்மா அவனும் 300 விசுவாசிகள் இருக்கிறாங்க, 500 விசுவாசிகள் இருக்கிறாங்க, நானும் அவங்கள ஒருத்தர். நோ, அவங்கள ஒருத்தர், உங்களிலே நான் சிறந்தவன். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்காக
அப்படி வாழுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களை பின்தொடர்ந்து வருவார். நீங்க யோசித்து பாருங்க, நம்மளே பல வேலைகளை சர்ச்சில் செஞ்சோம். அதில் சிலவங்க வேலை செய்யாதவங்க, சிலவங்க வேலை செய்கிறவங்க. வேலை செய்கிறவங்கள வரமாட்டீங்களான்னு கூப்பிடுவோம். அதுதானே உண்மை. நல்ல வேலை செய்கிறவங்கள எங்க வரலையா வாங்க நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த சோம்பேறிகளை என்ன செய்வீங்க, வராமல் இருந்தால் நல்லதுன்னு நினைப்போம். அப்படிதானே நினைப்போம். அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தாங்க ஆண்டவருக்கு உங்களை விட்டால் வேற ஆள் இல்லைன்னு இருக்கணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னை விட இந்த சூழலில் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆள் கிடச்சிருந்தா என்ன ஆண்டவர் விட்டுருப்பாரு. ஹல்லேலூயா. என்னை விட்டால் ஆண்டவருக்கு வேறு வழி இல்லை. இப்படி ஒரு சபையை இங்கே நடத்தணும், இப்படி ஒரு ஊழியத்தை நடத்தணும், எதிர்காலத்தில் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டணும், இப்படின்னெல்லாம் ஆண்டவருக்கு என்னை விட்டால் வேற ஆள் இல்லாதனால ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களே ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக வாழும் வைராக்கியம், கர்த்தருக்காக செய்கிற வைராக்கியம். முடிஞ்சாலும் முடியாட்டாலும் ஆண்டவருக்காக. யார் மனிதத்தால் நான் மறுதலிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில முதலிடமே ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை முதன்மையானவராய் நிறுத்துவார். எல்லாத்திலும் ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேதுரு ஃபர்ஸ்ட் அப்படியே கொண்டு வர்றாரு. வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கிற நாட்களில் கர்த்தருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முன்வாருங்கள். தைரியமா செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதற்கு ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கீங்க? நான் சாதா 10ஓட 1 11 இருக்க விரும்பல. நான் எல்லாத்திலும் சிறந்தவனாக இருக்க விரும்புகிறேன். விசேஷமாய் ஆண்டவருடைய காரியத்தில் நான் முதன்மையாக இருக்க விரும்புகிறேன். அப்படி நிற்கிறவங்க எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ண போறோம். அவ்வளவுதான். எழும்பி போதும். இவங்கெல்லாம் இன்னும் எழும்புறவங்க எல்லாரும் எழும்பிட்டாங்க. சபையே எழும்பி நிற்குது. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், போகலான்னு நினைக்கிறீங்களா? செய்தி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். 10ஓட 1 இருக்காதீங்க. நீங்க கண்டிப்பா அப்படி இருக்காங்க. நீங்க தனித்துவமாயிருங்கள், யூனிக்கா இருங்க. கொடுக்கிறதில் நான் யூனிக், பாடுபடுதல் நான் யூனிக், சாட்சி சொல்றதில் நான் யூனிக், ஜெபம் பண்றதில் நான் யூனிக், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதில் நான் யூனிக். தனித்துவமாயிருங்க, தனித்துவமாய் விளங்குங்க. அப்பொழுது உலகத்திலே உங்களை தனித்துவமாய் ஆண்டவர் உயர்த்துவார். கண்டிப்பா செய்வார் ஆண்டவர். பேதுரு எவ்வளவு பெரிய தவறை செய்தான். 3 முறை மதில்தான் சபிச்சிட்டாங்க. இனி நோ லைஃப், அவனுக்கு இனி ஆவிக்கிற வாழ்க்கை இல்லை. அப்படித்தானே சொல்லும். ஒரு பாருங்க, ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வராமல் இருக்கிறாங்க, அப்புறம் வேற கோயிலுக்கே போயிட்டாங்கன்னு வைப்போம். முதல் போட்டதெல்லாம் போட்டுருக்கிறாங்கன்னு வைப்போம். நம்ம என்ன நினைப்போம்? போச்சு, முடிஞ்சு, பின்வாங்கி போயிட்டான், இனி அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம நினைப்போம். அதே தாங்க பேதுரும் ஒரு ஸ்திரீக்கு முன்னால 3 முறை மறுதலித்து சபிக்கவும் செஞ்சிட்டான். எனக்கு அவரை தெரியாதுன்னே மறுதலிச்சிட்டான். அது மட்டுமா, இனி வாழ்க்கை மீன் பிடிக்கிறது தான் சொல்லி அந்த சீசன் என்கிற ஊழியத்தை எல்லாம் விட்டு போட்டு மீன் பிடிக்க போயிட்டான். இதை விட அவனை தள்ளுவதற்கு வேற என்ன காரணம் இருக்கு? வேற காரியம் தேவையே இல்லை. மேஜர் 2 பாயிண்ட். இனி அவன் ஆண்டவருக்கே லாய்க்கு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பேதுருவை முதலாவதாக ஆண்டவர் நிறுத்தினார். இதுதான் காட்ஸ் வே ஆஃப் டூயிங் த திங்ஸ். இஸ் காட் ஸ்டைல், இஸ் காட் ஸ்டைல். Thank you, Jesus. நிற்கிறவர்களோ உட்கார்ந்திருக்கிறவர்களோ மறுபடியும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாரை விட நான் உம்மை நேசிக்கிறேன். இங்க நிற்கிற எல்லாரை விட உம்மை நேசிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை விட, பிள்ளைகளை விட, கணவனை விட, மனைவி விட, என் நண்பர்களை விட நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
அதை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய அன்பை எதிர்பார்க்கிறார், உன்னுடைய சிநேகத்தை எதிர்பார்க்கிறார். நேசம் மரணத்தை காட்டிலும் வலிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேசம் மரணத்தை போல் வலிது என்று யோபுவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நேசம். ஆண்டவரை நீங்க நேசிக்கலாம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. மற்றவர்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் அவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இவர்கள் எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். இங்கே எழுந்து நிற்பதல்ல, உட்கார்ந்திருப்பதல்ல, அவருடைய உள்ளத்தை அறிகிற தேவன். இந்த காலை வேளையிலே அப்படியாக தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கொண்டும் அவர்களுக்கும் எதிர்காலத்திலே பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்களை பின்தொடர்ந்து செல்வீராக. சிறைச்சாலையில் இருந்தவர்களை விடுவிப்பீராக. மரித்தோரை எழுப்பும் சிலாக்கியத்தை கொடுப்பீராக. நிழல்பட்டு சுகமடையக்கூடியதான வல்லமையை கொடுப்பீராக. ஒரே பிரசங்கத்திலே 1000 ரட்சிக்கப்படுவதற்கான கிருபையை கொடுப்பீராக. அப்படி நீ செய்ய போறதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு பிதாவே.